4 விதமான உறுதிமொழிகள். முதல்ல அவர் சுகீஸ்வரன் சபைக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அவங்க பெற்றோருக்கும் வரப்போகிற மனைவிக்கும் ஒரு உறுதிமொழி கொடுக்க போகிறாரு. இந்த உறுதிமொழியை படிப்பதற்கு வழிமொழிவதற்கு டாக்டர் அருண் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது உறுதிமொழி எதுன்னா, மணமகள் கௌசல்யா சபைக்கும் உற்றார் உறவினருக்கும் கணவருக்கும் எல்லாருக்கும் உறுதிமொழி கொடுப்பாங்க. அந்த உறுதிமொழியை முன்மொழிவு செய்கிறது சகோதரி ஷிபா தினேஷ். 3வது மணமகனின் பெற்றோராகிய எங்களுக்கு நாங்கள் சில உறுதிமொழிகளை உங்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளைய எங்களுக்கு மகளாக ஏற்றுக்கொள்கிறோம். உறுதிமொழிகள், அந்த உறுதிமொழிகள் பார்க்குறீங்க. எங்களுக்கு உறுதிமொழிகளை முன்மொழிவது டாக்டர் காஸ்ட்ரோ. 4வது மணமகளுடைய பெற்றோர் திரு தேவதாஸ், அவங்க நீதிகா என்ற அம்சா. இவங்க சபைக்கு சில உறுதிமொழிகள் கொடுப்பாங்க. இவங்க பிள்ளைய ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இன்னென்ன மெத்தடில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சபையாகிய உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த 4வது உறுதிமொழி. இந்த 4வது உறுதிமொழியை படித்து அவங்களுக்கு இந்த உறுதிமொழிகளை முன்மொழிவது பிரதர் தினேஷ். இந்த 4 உறுதிமொழிக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கையில் பூ கொடுப்பாங்க. இந்த பீரியடில் உங்கள் கையில் பூக்களை கையில் வச்சுக்கோங்க. இப்போ கிடையாது. நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி நான் இங்கேருந்து ஒரு ரீட் அவுட் பண்ணுவேன். நீங்கள் இருவரும் உங்கள் பேர் சொல்லி, இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் கணவன் மனைவி என்று நாங்கள் உத்தரவிடுகிறோம். நீங்கள் உத்தரவிடுவீங்க. கரெக்டானா? இந்த உறுதிமொழி கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம், இந்த பிள்ளையை வாங்குகிறோம். அவங்களும் கொடுக்குறாங்க, இவங்களும் அதை பண்ணுறாங்க. இப்போது இந்த உறுதிமொழி கொடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுறோம்? நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று வலது கையை உயர்த்தி நான் ஒரு அறிக்கை படிப்பேன். சிம்பிள் 2 சென்டென்ஸ். உங்களை சுகேஷ் கௌசல்யா உங்களை கணவன் மனைவி என்று உற்றார் உறவினராகிய நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். 2வது, தேவன் உங்களை இணைச்சிருக்கிறார், மனுஷன் உங்களை இனி பிரியாதிருப்பானாக என்று சபையாகிய நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். நீங்கள் கட்டளை போடுறீங்க. 3வது, இவங்க திருமணத்துக்கு நாங்கள் சாட்சி என்று கட்டளை எடுக்கிறோம். நான் சொல்ல நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் சொன்ன உடனே இவங்க கல்யாணம் நிறைவாயிற்று. இவங்க கைப்பிடிச்சு கொடுப்பாங்க. ரைட் தானா? ஓகே. இப்பொழுது டாக்டர் அருண் அவர்கள் மணமகனுக்கு உறுதிமொழியை படிப்பார், முன்மொழிவார். டாக்டர் அருண் சுகேஷ்க்கு மென்டர், அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறவர். அவர் ஒரு என்ன ஆர்த்தோபெடிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக என்ன சொல்லுங்கள், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், அவர் மெடிக்கல் டாக்டர். இப்போ அவர் உறுதிமொழி, மணமகன் சுகீஸ்வரன் இப்பொழுது உறுதிமொழிகளை கொடுப்பார். சுகீஸ்வரன் என்ற மணமகன் 2/1/2023 அன்று தன்னுடைய திருமணத்தின் போது மகளுக்கும் இயேசுவுக்கும் சபைக்கு முன்பாக தரும் திருமண உறுதிமொழி. Oath given by the bridegroom Sugishwaran on his wedding day 2nd January 2023. மணமகன் சுகீஸ்வரன், மணமகள் கௌசல்யா, திருமண நாள் 2/1/2023. சுகீஸ்வரன் என்ற நான், கௌசல்யா என்ற உன்னை இயேசு எனக்கு தந்த ஏற்ற துணையாக, என் வாழ்க்கை துணைவியாக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். சுகீஷ் என்ற நான், கௌசல்யா என்ற உன்னை இயேசு எனக்கு தந்த ஏற்ற துணையாக, என் வாழ்க்கை துணைவியாக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் இயேசுவின் வசனத்தின்படி நாம் இருவரும் கணவனும் மனைவியாக ஒரே சரீரமாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொள்கிறேன். உன்னையும் என்னையும் கணவன் மனைவியாக இயேசு தமது வசனத்தில் மத்தேயு 19:6 படி அவரே இணைத்து வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன்னை எனக்கு மனைவியாக தந்த இயேசுவுக்கு சபையார் முன்னிலையில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உன்னை பெற்று எனக்கு மனைவியாக கொடுத்த உன் பெற்றோருக்கும்
உன்னை பெற்று எனக்கு மனைவியாக கொடுத்த உன் பெற்றோருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே வசனத்தில் இயேசு இணைத்து வைத்த திருமண தம்பதிகள், இதே வசனத்தில் இயேசு இணைத்து வைத்த திருமண தம்பதிகள் கடைசி வரை இணைந்தே இருப்பார்கள் என்று கடைசி வரைக்கும் இணைத்தே இருப்பார்கள் என்று அவர் கூறிய கட்டளையை நான் ஏற்று கௌசல்யா என்ற உன்னை என் ஜீவன் உள்ளவரை மனைவியாக நேசித்து உன்னை சந்தோஷப்படுத்தி கனப்படுத்தி உன்னுடன் வாழ்வேன் என்று இயேசுவுக்கும் உனக்கும் இரு தரப்பு பெற்றோருக்கும் சபையாகிய அனைவருக்கும் உறுதி கூறுகிறேன். புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்ற இயேசு மத்தேயு 19:5 கட்டளையிட்டுள்ளபடி இன்று முதல் நான் என் பெற்றோரை விட்டு என் மனைவியாகிய உன்னுடன் இசைந்திருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இன்று முதல் இயேசுவுக்கு அடுத்ததாக கௌசல்யா என்ற நீதான் எனக்கு முக்கியமான நபர். நீதான் எனது முக்கியமான நபர் என்றும் உனக்கு பிறகுதான் மற்றவர்களை நேசிப்பேன் என்பதையும் உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். 1 கொரிந்தியர் 7:3 வசனத்தின்படி நான் கௌசல்யா என்ற என் மனைவியாக உனக்கு செய்ய வேண்டிய திருமண அன்பு கடமைகளை தவறாமல் செய்வேன் என்று உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். எபேசியர் 5:28 படி கௌசல்யா என்ற உன்னை என் சொந்த சரீரமாக பாவித்து அன்பு கூறுவேன். 1 பேதுரு 3:7 படி நம் வாழ்வில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை கனப்படுத்த தவற மாட்டேன் என்றும் உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். கொலோசியர் 3:19 படி பரிசுத்த ஆவியானவர் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று கட்டளையிட்டுள்ளார். இந்த வசனத்தின்படி உன் மீது நான் ஒருபோதும் கசந்து கொள்ள மாட்டேன் என்று உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். எபேசியர் 5:23 ஆவியானவர் பவுல் வழியாக கட்டளையிட்டபடி நான் கௌசல்யா என்ற என் மனைவியாக உன்னை தலையாக இருப்பேன். மனைவியாகிய உனக்கு தலையாக இருப்பேன். மத்தேயு 6:33 இயேசு வசனித்துள்ளபடி நான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் வாழ்நாள் முழுவதும் தேடுவேன். திருமண வாழ்க்கையிலும் என் இதர பகுதிகளிலும் இயேசுவுக்கு மாத்திரம்தான் முதல் இடம் கொடுப்பேன் என்றும் இயேசுவுக்கு அடுத்ததாக கௌசல்யா என்ற என் மனைவியாக உனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றும் உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் வாக்கு கொடுக்கிறேன். நம்முடைய திருமண வாழ்வில் தொடர்ந்து ஆசீர்வாதமும் விடுதலையும் வேண்டுமானால் இயேசுவின் 4 சுவிசேஷ புத்தக வசனங்கள் இன்றியமையாதது.
முத்த வசனங்கள் இன்றியமையானது என்றும் என்றும் அனுதினமும் அனுதினமும் இயேசுவிடம் தனி ஜெபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தனி ஜெபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தெரிவதால் அனுதினமும் நான் இயேசுவின் வசனங்களை படித்து அவருடைய தனி ஜெபத்தில் தொடர்பு வைத்துக் கொள்வேன் அவருடைய தனி ஜெபத்தில் தொடர்ந்து வைத்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இறுதி வரைக்கும் இயேசுவின் சித்தத்தை நாம் திருமண வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். சபையார் எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? இப்போ ஒரு 13 வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்களா? அவரும் ஏற்றுக்கிட்டாரு. எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்களா? ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இப்பொழுது என்ன பண்ணுறாரு? அவர் இதை ஏற்றுக்கொண்டதுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்ததுக்கு அடையாளமாக அவர் என்ன பண்ண போகிறாரு? மணமகளுக்கு ஒரு மோதிரம் போட போகிறார். இது வரைக்கும் மணமகள் ஃபேஸை நம்ம பார்க்கல. மணமகளுடைய பெற்றோர் இப்பொழுது மணமகள் முகத்தில் இருக்கிற திரையை நீக்கி இவர் அந்த மோதிரத்தை போடும்போது அந்த பிள்ளையோட முகத்தை அவரும் பார்த்துக்கிடட்டும், நம்மளும் பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது மணமகளுடைய பெற்றோரை அன்போடு அழைக்கிறேன். அவளுக்கு இருக்கிற முகத்திரையை சற்றே அகற்றி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மோதிரத்தை மணமகனுடைய தாயார் கொடுக்குறாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி எவ்வளோ அழகா இருக்காங்களா? ஓகே. அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள், நம்மளும் நோக்கினோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, வாழ்த்துக்கள் மகளே. இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு அடையாளமாக ஒரு மோதிரத்தை இப்பொழுது மணமகளுக்கு சுகீஸ்வரன் அணிவிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். உங்க வீட்டு பிள்ளை வாக்குறுதியெல்லாம் ஓகே தானா? மினிமம் வேர்ட். அப்பா நிறைய பேசுறாரு, பிள்ளை மினிமம் வேர்ட் பேசுறாரு. ஓகே, உங்களுக்கு மோதிரம் பிடிச்சிருக்காமா? போட்டாரு. வெரி குட். இப்பொழுது மணமகன் அப்படியே நின்று கொண்டிருப்பார். மணமகள் இப்பொழுது வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க. சபையாகிய உங்களுக்கும் நமக்கும் வாக்குறுதி கொடுக்க போறாங்க. சகோதரி ஷிபா தினேஷ் அவர்கள் அந்த வாக்குறுதியை நடத்தி கொடுப்பார்கள். கௌசல்யா என்ற மணமகள் 2/1/2023 அன்று தன்னுடைய திருமணத்தின் போது சுகீஸ்வரன் என்ற மணமகனுக்கும் சபைக்கும் முன்பாக தரும் திருமண உறுதிமொழி. கௌசல்யா என்ற நான் சுகீஸ்வரன் ஆகிய உங்களை மனப்பூர்வமாக இயேசு எனக்கு தந்த இல்லற துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை எனக்கு கணவராக தந்தை இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த உங்கள் பெற்றோருக்கு நன்றி கூறுகிறேன். ஆதாமுக்கு அன்று ஏவாளை படைத்து கொடுத்தது போல இயேசு என்னை உங்களுக்காக படைத்து ஏற்ற துணையாக கொடுத்துள்ளார் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவுக்கும் சபைக்கும் முன்பாக இதை அறிக்கையிடுகிறேன். ஏற்ற துணை என்ற முறையில் நான் சுகீஸ்வரன் என்ற உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவியாக இருப்பேன். உங்கள் மனதை காயப்படுத்தும் செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள குணசாலியான ஸ்திரீயாக உங்களுடன் வாழ்க்கை நடத்துவேன். மத்தேயு 19 இயேசு கூறியுள்ளபடி நம்மை தேவனே இணைத்து வைத்துள்ளார் என்று
விசுவாசிக்கிறேன். நம்மை தேவனே இணைத்து வைத்துள்ளார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி நான் கடைசி வரை உங்களுடனே இருப்பேன். நான் கடைசி வரை உங்களுடனே இருப்பேன். உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என்று இயேசுவுக்கும் நமது பெற்றோருக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள உற்றார் உறவினர் முன்பாகவும் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடுகிறேன். வேத வசனத்தின்படி சுகீஸ்வரன் என்ற என் கணவராகிய நீங்கள்தான் மனைவியாகிய எனக்கு தலை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அறிக்கையிடுகிறேன். எபேசியர் 5:24 படி எபேசியர் 5:24 படி உங்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிவேன். எபேசியர் 5:33 படி எபேசியர் 5:33 படி நான் உங்களிடம் பயபக்தியாயிருப்பேன். இயேசுவின் வசனத்தின்படி உங்களை மன்னிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் மீது ஏதாவது குறை இருந்தால் அதை இயேசுவிடம் மட்டுமே அறிக்கையிடுவேன். என் பெற்றோர்களிடமோ அல்லது அயலாரிடமோ நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். உங்களை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இயேசு மீது நம்பிக்கையாய் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் 1 கொரிந்தியர் 7:3-4 வசனங்களில் 1 கொரிந்தியர் 7:3-4 வசனங்களில் திருமணமான பெண்களுக்கு கொடுத்துள்ள அறிவுரையை முழுமையாக பின்பற்றுவேன். நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆடம்பரத்துக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட மாட்டேன். போதும் என்ற மனதோடு இயேசுவுக்கு நன்றி சொல்லி உங்களுடன் சந்தோஷமாக வாழ்வேன். சுகீஸ்வரன் என்ற என் கணவராகிய உங்களுடைய அனுமதி இல்லாமல் முக்கியமான எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உங்களுடைய பெற்றோரை என்னுடைய பெற்றோராக பாவித்து அவர்களை கனப்படுத்துவேன். சுகீஸ்வரன் என்ற என் கணவராகிய உங்களுடைய ஆலோசனையை ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நம்முடைய திருமண வாழ்வில் தொடர்ந்து ஆசீர்வாதமும் விடுதலையும் வேண்டுமானால் இயேசுவின் 4 சுவிசேஷ புத்தக வசனங்களை இன்றியமையாதது என்றும் அனுதினமும் இயேசுவிடம் தனி ஜெபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தெரிவதால் அனுதினமும் நான் இயேசுவின் வசனங்களை படித்து அவருடன் தனி ஜெபத்தில் தொடர்பு வைத்துக் கொள்வேன் என உறுதி கூறுகிறேன். இறுதி வரைக்கும் இயேசுவின் சித்தத்தை நம் திருமண வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்று இயேசுவுக்கும் உங்களுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன். சிஸ்டர் ஷிபா தினேஷ் இந்த வாக்குறுதிகளை படித்தாங்க. அதை மணமகள் அப்படியே ஏற்று சபைக்கு முன்னால் அறிக்கை செய்தாங்க. அந்த அறிக்கை செய்தது உண்மை என்றும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று நமக்கு காமிக்கிறதுக்கு இப்போ அவங்க சந்தோஷமாக மணமகன் சுகீஸ்வரனுக்கு ஒரு ரிங் போடுவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அவங்களை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். மணமகளுக்கு இப்பொழுது மோதிரம் அணிவிக்கிறார்கள். அணிவிங்க.
அடுத்து மணமகன் பெற்றோராகிய எங்களுக்கு, எனக்கு என் மனைவிக்கும் வாக்குறுதிகளை எங்களுடைய அக்காவுடைய மகன் டாக்டர் காஸ்ட்ரோ அவர்கள் இப்போ உறுதிமொழி செய்து வைப்பாங்க. டாக்டர் காஸ்ட்ரோ எங்களுக்கு மணமகனுடைய பெற்றோருக்கான உறுதிமொழிகளை முன்மொழிவார், நாங்கள் அதை வழிமொழிவோம். மணமகன் சுகீஸ்வரன் பெற்றோர் திருமணத்தின் போது சபைக்கு முன் செய்யும் அறிக்கை. Oath given by the parents of bridegroom சுகீஸ்வரன். சுகீஸ்வரன் என்ற எங்களுடைய மகனை, சுகீஸ்வரன் என்ற எங்களுடைய மகனை, கௌசல்யா என்ற உனக்கு, கௌசல்யா என்ற உனக்கு மணமகனாக வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மணமுடித்து கொடுக்கிறோம். கௌசல்யா என்ற உன்னை சுகீஸ்வரன் என்ற எங்களுடைய மகனுக்கு மனைவியாக கொடுத்து இயேசுவுக்கு நாங்கள் சபை முன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கௌசல்யா என்ற உன்னை எங்கள் மருமகளாக எங்கள் மகளாக அன்போடு இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்கிறோம். இன்றிலிருந்து எங்கள் மகன் சுகீஸ்வரன் கௌசல்யா என்ற உனக்கு கணவராக இருப்பதற்கும் உங்கள் குடும்பத்துக்கு தலையாக இருப்பதற்கும் முழு சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று இயேசு மத்தேயு 19:5 கொடுத்துள்ள கட்டளைக்கு இணங்க எங்கள் மகன் சுகீஸ்வரன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விட்டு கௌசல்யா என்ற உன்னோடு முழுமையாக இசைந்திருப்பதற்கு நாங்கள் முழு மனதோடு சம்மதிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு கௌசல்யா என்ற நீ மருமகளாக வருவதற்காக நாங்கள் உன்னிடமோ உன் பெற்றோரிடமோ வரதட்சணை எதுவும் கேட்கவில்லை. இனி வரும் காலங்களிலும் கேட்க மாட்டோம் என்று இயேசுவுக்கு முன்பாகவும் சபையார் உற்றார் உறவினருக்கு முன்பாகவும் நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கௌசல்யா என்ற உன்னை எங்கள் மகனுடைய மனைவியாக எங்கள் மகளாக எங்கள் வீட்டுக்குள் வர இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். கரங்களை தட்டுவோமா? நாங்களும் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். இந்த மகள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த மகள் தான் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவள் ஆசீர்வாதமாக எங்கள் வீட்டுக்குள்ளே வரா, மருமகளாக அல்ல மகளாக எங்கள் வீட்டுக்குள்ளே வரா. அன்போடு அவளை நாங்கள் வரவேற்கிறோம். மணமகள் பெற்றோருக்கு இதே போன்று திருமண வாக்குறுதிகளை செய்து வைக்க பிரதர் தினேஷ் அவர்களை, அவர் இயேசுவுடைய சீஷர் பிரதர் தினேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணமகள் பெற்றோருக்கு திருமண வாக்குறுதிகளை செய்து வைப்பதற்கு மணமகளின் பெற்றோர் திருமணத்தின் போது சபைக்கு முன் செய்யும் அறிக்கை. Oath by the parents of the bride. மணமகள் சார்பில் பெற்றோர் திரு ஆர் தேவதாஸ், திருமதி டி நீதிகா என்ற அம்சா செய்யும் அறிக்கை. மணமகன் சுகீஸ்வரன், மணமகள் கௌசல்யா, திருமண நாள் 2/1/2023. கௌசல்யா என்ற எங்களுடைய மகளை சுகீஸ்வரன் என்ற மணமகனாகிய உங்களுக்கு வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனமுடித்து கொடுக்கிறோம். சுகீஸ்வரன் என்ற உங்களை கௌசல்யா என்ற எங்களுடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்த கர்த்தர் இயேசுவுக்கு நாங்கள் சபை முன்
முன்பாக நாங்கள் சபை முன்பாக உற்றார் உறவினர் முன்பாக ஊற்றார் உறவினர் முன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குமாரத்தியை கேள், குமாரத்தியே கேள், உன் ஜனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆகையால் அவரை பணிந்து கொள் என்ற வேத வசனத்தின்படி என்று வேதவசத்தின்படி இன்று முதல் கௌசல்யா என்ற மகளை, கௌசல்யா என்ற எங்களுடைய மகளை, சுகீஸ்வரன் என்ற மணமகனாகிய உங்களுக்கு, சுகீஸ்வரன் என்ற மணமகனே பெற்றோராகிய நாங்கள் முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோம். முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இனி அவளுக்கு இயேசுவுக்கு அடுத்ததாக எல்லாமே நீங்கள்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் சபை முன்பாகவும் உற்றார் உறவினர் முன்பாகவும் அறிக்கை செய்கிறோம். கௌசல்யா என்ற எங்களுடைய மகளை இல்லத்தரசியாக இப்பொழுது கைப்பிடித்து வாழ்நாள் முழுவதும் பிரியாமல் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ இயேசுவின் நாமத்தில் உங்கள் இருவரையும் நாங்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக சபை மற்றும் உற்றார் உறவினருக்கு முன்பாக எங்கள் மகள் கௌசல்யாவை சுகீஸ்வரன் என்ற இந்த மணமகனுக்கு இல்லத்தரசியாக அவருடன் வாழ்வதற்கு சபை முன்பாகவும் உற்றார் உறவினர் முன்பாகவும் அவளை கைப்பிடித்து கொடுக்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்து தெரிவிக்குமா? அவங்க பிள்ளைய அன்என்கம்பரன்ஸ்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. முழு மனசா 100% எங்கள் பிள்ளைய நாங்கள் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டான்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நாங்கள் அனுப்பிட்டு, மகளே ரசம் வச்சையா, இன்னைக்கு அவர் உன்னை கவனிச்சாரா, ரசம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரா, சாம்பார் நல்லா இருந்தது, இல்லைங்க உப்பு கூட இருந்ததுன்னு சொன்னாருங்க, அது எப்படி அவர் சொல்லலாம்? இதை மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. முழுசாக உப்பு கொடுத்துட்டாங்க. ரசம் புல்லை எப்படி வைக்குதோ, உப்பு போடுதோ, அதில் புளி போடுதோ, அது அவங்க 2 பேருக்குள்ள மேட்டர். ஆமாம் ஆமாம். காஃபியில் சுகர் போடுறதுக்கு பதில் நல்லா உப்பு போட்டு கொடுதுன்னா, உப்பு சாப்பிடியா உனக்கு நல்லதுன்னு அந்த புள்ள கொடுத்தாருனா, இவரும் உப்பு காப்பி சூப்பர்னு சொல்லி 2 பேருக்குள்ளே அதை முடிச்சுக்கணும். அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது, நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலும் காது கேட்காது, கேட்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்குள்ள மேட்ரு சாப்பாடு எப்படி இருக்கோ அது எப்படி இருக்கோ சமாளிச்சுக்கோங்க. ஆமாம், நாங்கள் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்கள் பெரிய பிள்ளைங்க, நீங்கள் யாரா, நீங்கள் என்ன ஐயாப்போ எப்படியா சொல்லுங்க ஐயா கேட்குறாங்க. எப்படி நீங்கள் பெரிய பிள்ளையா? பெரிய பிள்ளை தானா? அவரு எம்மவுல நீ பெரிய பிள்ளையா? தலையை தான் ஆட்டுவலாம் பிள்ளை. ஓகே ஓகே ஓகே, ஆட்டிட்டா அவள் பெரிய பிள்ளை. இன்னையிலேருந்து நீங்கள் பெரிய பிள்ளைங்க. உங்கள் மேட்ரை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும்னு நாங்களும் சொல்லிட்டோம், அவங்களும் சொல்லிவிட்டாங்க, சபையார் கேட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம எல்லா இடத்துலையும் பாஸ்டர் இது முதல் நீங்கள் மனத்தம்பதிப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, பாஸ்டர்லாம் கிடையாது, நானும் கிடையாது. எல்லாரும் சபையார் உற்றார் உறவினர் தயவு செய்து எழுந்து நில்லுங்க. நீங்கள் தான் இப்போ டிக்ளேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் இவங்களை மணமகள்னு டிக்ளேர் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன்னு முதலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். 3 பாயிண்ட்டு தான், 3 பாயிண்ட்டு. நீங்கள் வலது கையை உயர்த்தி நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்துகிறீங்க. இப்போ கல்யாணத்தை நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? உறுதி பண்ணுறீங்க. நீங்கள் உறுதி பண்ண பிறகு பெற்றோர் பிள்ளையை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் தாலி கட்டுதல். நீங்கள் உறுதி பண்ண பிறகு தான் என்னன்னு முதலே சொல்லிடுதேன். 3 பாயிண்ட்டு படித்து காமிச்சிருந்தேன். சபை உற்றார் உறவினராகிய நாங்கள் சுகீஸ்வரன் கௌசல்யா என்ற இந்த தம்பதியை இது முதல் கணவன் மனைவி என்று உறுதி செய்கிறோம். நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ரைட்? நம்பர் 2, இந்த திருமணத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். நீங்கள் சாட்சி, நாங்கள் இந்த கல்யாணத்தை விட்னஸ் பண்ணோம், நாங்கள் தான் சாட்சின்னு சொல்கிறீங்க. 3வது, தேவன் இணைத்த இந்த தம்பதியை மனிதன் ஒருபோதும் பிரியாதிருப்பானாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீங்கள் கட்டளை போடுறீங்க, அவ்வளோதான். கட்டளை போட்ட பிறகு நீங்கள் கை உயர்த்தி கட்டளை போடுறீங்க. அப்புறம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க கை வச்சு.
நீங்கள் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மணமகளுடைய பெற்றோர் இந்த மணமகளை மணமகனிடமும் எங்களிடமும் ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். ஹேண்ட் ஓவர் பண்ணின பிறகு அதுக்கு பிறகு அவங்க தாலி கட்டுறாங்க. ரைட் தானா? அப்போ கல்யாணத்தை டிக்ளேர் பண்ணுறது நீங்கள். தயவுசெய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்கள் வலது கரத்தில் பவர் இருக்குது. வலது கரத்தை பிள்ளைகளை நோக்கி உயர்த்துங்க. நான் சொல்கிறத சொல்லுங்கள். சபை உற்றார் உறவினராகிய நாங்கள் கௌசல்யா என்ற இந்த சுகீஸ்வரன் கௌசல்யா என்ற இந்த தம்பதியை இது முதல் கணவன் மனைவி என்று உறுதி செய்கிறோம். இந்த திருமணத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். தேவன் இணைத்த இந்த தம்பதியை மனிதன் ஒருபோதும் பிரியாதிருப்பானாக என்ற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். நல்லா கரங்களை உயர்த்தி நல்லா அவன் சொல்லி நீங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்க. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இப்போ இவங்க கணவன் மனைவி. இப்பொழுது நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் கொடுத்த உத்தரவின்படி இப்போ மணமகளின் பெற்றோர் அந்த பிள்ளைய பையன்கிட்டையும் எங்கிட்டையும் ஜாயின்ட் கஸ்டடி கொடுக்குறாங்க. மணமகளுடைய பெற்றோர் இப்பொழுது மணமகளை கைப்பிடித்து கொடுக்குறாங்க. வாங்கம்மா. பையன்கிட்டையும் எங்கள்கிட்டையும் கொடுக்குறாங்க. வலதுக்கு வாங்க. நல்லா கேமராமேன் இந்த பக்கம் வந்துக்கோங்க. நல்லா ஓகே. நாங்களும் இந்த பிள்ளையை வாங்கிக்கிறோம். ஓகே, நாங்கள் கீழே வச்சுக்கிறோம். இந்த பிள்ளை சொத்து ப்ராப்பர்ட்டி அதான் ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் நடக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை சொத்தை அது அடுத்தது கை பிடிச்சி கொடுத்த பிறகு தான் தாலி. அது கை பிடிச்சி கொடுத்த பிறகு தான் தாலி. இங்கே அங்கே உள்ள ட்ரெடிஷன்லாம் கிடையாது, நாம ட்ரெடிஷன்லாம் கிடையாது. இப்போ கை பிடிச்சி கொடுத்த பிறகு நாங்களும் வாங்கிட்டோம். ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். சந்தோஷம் அவர் தலையாட்டி சந்தோஷம் சொல்லிட்டாரு. நாங்கள் இந்த பிள்ளைய மகளாக மருமகளாக ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் மனைவியை ஏற்றுக்கிட்டீங்களா? ஓகே, நீங்கள் கொடுத்துட்டீங்களா? பிள்ளைய சந்தோஷமாக கொடுத்தீங்களா? சந்தோஷமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி இந்த தம்பதியினர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது உங்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் கொடுத்த உத்தரவின்படி இவங்க மணமகளுக்கு தாலி கட்டி கொள்ளலாம். அனுமதிக்கிறோம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. கேமராவை பார்த்து இப்பொழுது மணமகளுக்கு தாலி அணிவிக்கலாம். தாலி அணிவித்த பிறகு அவர்கள் அப்படியே நடந்து வருவார்கள். இப்படியே நடந்து முதல்ல பெரியவர்கள் மலர் தூவி ஆசீர்வதிங்க. இப்போ தாலி கட்டும்போது போடாதீங்க, கையில் வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் வருவாங்க. உங்கள் பக்கத்தில் வரும்போது நீங்கள் நேரே அவங்க மேலே போடலாம். இப்படி நடந்து அப்புறம் அப்படி நடந்து வருவாங்க. நீங்கள் மணமக்கள் மேலே டைரெக்டாக மலர் தூவலாம். இப்பொழுது மணமகன் சுகீஸ்வரன் மணமகள் கௌசல்யாவுக்கு இந்த திருமணத்துக்கு அடையாளமாக தாலி அணிவிக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. எஸ் சார்.